கூட்டம் கூட்டமாக கரூரிலே திமுகவினரை தட்டி தூக்கிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிக மிக முக்கியமானது. அதன் காரணமாக தான் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்று தற்சமயம் சுற்றுப்பயணம் என்பது ஒத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் மிக விரைவாகவே அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்கும். இதில் மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாற்று கட்சி கொண்ட நபர்களை தன் பக்கம் இழுப்பது. இப்ப கரூரை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய ஆதிக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் அங்க இருக்கக்கூடிய அதிமுகவினரை பூரா வலுக்கட்டாயமாக திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே எழுந்து கொண்டது. அப்படி வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்ட அதிமுகவர் மறுபடியும் தன்னுடைய தாய் கழகமான அதிமுகவில் தான் நாங்கள் அதிமுகவை விட்டு வெளியேற மாட்டோம் என தற்சமயம் ஒரு அறிவிப்பையும் இது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவுடைய ரத்தம் எந்தெந்த தொண்டன் உடம்பிலே ஓடுகிறதோ அவர்கள் யாருமே மாற்று கட்சிக்கு செல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று தமிழகத்திலே 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கூடிய சூழலில் தற்போது தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க ஆகிறது. அனைத்து கட்சியினரும் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் பிரச்சாரம் என தீவிரமாக களத்தில் இறங்கி அதே சமயம் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் முயற்சியிலும் தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க சொல்லலாம். குறிப்பாக திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையில் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைத்து வருகிறது. இதில் செந்தில் பாலாஜியின் பங்கு என்பது சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையிலே கரூரிலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் MR விஜயபாஸ்கர் இருவரும் மாறி மாறி மாற்று கட்சியினரை தங்கள் வசம் இழுத்து வரக்கூடிய நிலையிலே கடந்த 9ஆம் தேதி கரூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் சிலர் திமுகவில் இணைந்ததாக செந்தில் பாலாஜி தனது சோசியல் மீடியாவிலே பதிவிட்டார். உதவி செய்வதாக அழைத்து சென்று திமுக துண்டை போட்டு போட்டோ எடுத்ததாகவும் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்ததாகவும் அதிமுக தரப்பு புதிய ஒரு போட்டோவையும் வெளியிட்டிருக்காங்க. இது செந்தில் பாலாஜி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என சொல்லிக்கொண்டு மற்ற இருக்கக்கூடிய நபர்களை பூராம் திமுக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா, மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உங்கள் குடும்பத்துக்கு வேண்டும் என்றால் திமுகவிலே உறுப்பினராக சேர வேண்டும் என கூறி பல இடங்கள் கூட மிரட்டல் என்பது இருந்ததாக ஒரு காலத்திலே புகார் என்பது எழுந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று அழைத்து சென்று விட்டு அவர்கள் மேலே திமுகவுடைய துண்டை போட்டு புகைப்படம் எடுத்தது சோசியல் மீடியாவிலே போட்டிருக்கிறார். பார்த்த அதிமுக அனைவரும் நாங்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள், எங்களை மாற்று கட்சி இணைக்க முடியாது, அதுவும் அதிமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சியான திமுகவிலே ஒரு காலமும் இணைய மாட்டோம் என சொல்லிக்கொண்டு தற்சமயம் மறுபடியும் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார்கள், அதிமுக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா அதிமுகவே அதிரடியாக உறுதி செய்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.